வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி படம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சரை வச்சு ஸ்கேல் மூலமாக படம் வரைஞ்சி ஸ்கேல் மூலமாக அதை எடுத்து அதுக்கு பிறகு பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையும் மொபைல் இருக்கிறதுனால நம்ம மொபைல்லேயே ஆப் மூலமாக இதை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரிட் ட்ராவிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கிரிட் ட்ராவிங் ஆப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப் வரும். அதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்குல்ல, இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆப்பு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி பிக்சர் செலக்ட் பண்ண சொல்லும். அதில் நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அதில் கிரிட்டு கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காகவே அதிலே கட்டம் வந்துடும். நீங்கள் பிக்சர் செலக்ட் பண்ணோடனே வந்துடும். இதில் நிறையா கட்டங்கள் இருக்குது. புதுசாக வரைகிறவங்க கொஞ்சம் நிறையா கட்டம் யூஸ் பண்ணி வரீங்க. கட்டத்தை குறைச்சிங்கன்னா வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் கட்டத்தை கம்மி பண்ணி தான் வரைய போகிறேன். அதுக்கு அதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து கட்டத்தை குறைச்சிக்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே 15, லெஃப்ட் டு ரைட் வந்து 10 இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் ரோஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 15 இருக்குது. நம்பர் ஆஃப் காலம் அதில் வந்து 10 இருக்குது. ரோங்கிறது வந்து மேலேருந்து கீழே உள்ளது, காலம்ங்கிறது வந்து லெஃப்ட் டு ரைட் உள்ளது. இதில் நம்ம வந்து அளவை குறைச்சிக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ரோவை மட்டும் குறைச்சிங்கனாலே காலம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதில் வந்து நான் 15 இருந்துச்சு, இப்போ நான் ஒரு 10 வச்சுக்கிறேன். 15ங்கிறது ரொம்ப அதிகம். 10 வச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நான் ஒரு 10 கட்டம் வச்சுருக்கேன். ஆனால் லெஃப்ட் டு ரைட்டு வந்து 6 கட்டம் வந்துருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக வரையலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து கட்டம் போட்டுக்கிடலாம். ஆட்டோமேட்டிக் கிரிட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் இந்த கோடு வந்துருக்குல்ல, அது கீழே வந்து திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த கட்டம் வந்து மெல்லிஸாக இருக்கணுமா நல்லா தடிமனாக இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக. இது ரொம்ப படத்தை மறைக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டுலேயே வச்சுக்கிறேன். கீழே அதுக்கு பேர் திக்னஸ்ங்கிற ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே உங்களால் வரைய முடியும் அப்படின்னா வரைஞ்சிருங்க. ஏன்னா இப்போ இந்த வாய் பார்த்தீங்கன்னா 2 கட்டத்துக்கு இடையில இருக்குது. ஆனால் இந்த 2 கட்டத்துக்கு இடையில கரெக்டாக வரையணும். இல்லைன்னா மேலேயும் போயிடக்கூடாது, சைடில் ரொம்பவும் நீளமாக போயிடக்கூடாது. அப்படி இல்லை, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுனா கீழே ஆப்ஷன் வந்து டயக்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கேட்கும். நீங்கள் என்ன கட்டம் போட போகிறீங்க, அதுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்மளுக்கு அது பிளாக்லேயே இருக்கட்டும். அதை நீங்கள் ஆப்ஷன் ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டம் விழுந்துடும். இப்படி இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பாருங்கள். இப்படி கிராஸ் கட்டம் கொடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. எனக்கு கிராஸ் கட்டம் தேவையில்லை, நான் அப்படியே வரைஞ்சிருவேன் அப்படின்னாலும் உங்கள் விருப்பம்தான். ஆனால் கிராஸ் கட்டம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் நீங்கள் போட்டிருக்கிற கட்டத்தினுடைய அளவு வந்து இப்போ எந்த கட்டம், எத்தனாவது கட்டம், அந்த நோஸ் வந்து எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அப்படி டவுட் வராமல் இருக்கிறதுக்கு லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து அதில் இண்டிகேட் பண்ணும். அதில் ஏலேருந்து எத்தனை கட்டம் வர்றோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இண்டிகேட் பண்ணி காட்டும். ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டம் A1 AB A1 A2 B1 B2 அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் செலக்ட் பண்ணோடனே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதிலே நீங்கள் இமேஜை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணி தான் வரைய போகிறோம். நம்ம வரையும் போது இந்த பிக்சரில் எப்படி இருக்குதோ கட்டம் அதே மாதிரியே நம்ம வரைய போகிற
மெட்டீரியலில் போட்டுக்கிறணும். இப்போ நான் இதில் வந்து 10 கட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு 10 கட்டம் வேணும். லெஃப்ட் டு ரைட்டு வந்து நம்மளுக்கு 6 கட்டம் வேணும். நீங்கள் கட்டம் போடும்போது எந்த சைஸில் உங்களுக்கு படம் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உயரத்தை ஃபுல்லாக அளந்துக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்டு அதை வந்து 10 பகுதியாக பிரிங்க. ஏன்னா நம்மளுக்கு 10 கட்டம் தேவை. நீங்கள் உங்களுக்கு வந்து எத்தனை கட்டம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அத்தனை பகுதியாக பிரிக்கணும். அளவு மாறாமல் எல்லா கட்டமே ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைனா படத்தினுடைய அளவு மாறும். இப்போ நான் 10 பகுதியாக பிரிச்சுருக்கேன். மேலே ஒரு கட்டம் மட்டும் நான் விட்டுருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து நூல் வச்சு போட்டு பழக்கம் அப்படிங்கிறதுனால நூலில் பவுடரை யூஸ் பண்ணி கட்டம் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்கேலு வச்சு கோடை நல்லா நேராக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள பகுதி வந்து தேவையில்லை. அதுக்கு பிறகு கீழே இருந்து தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 கட்டம் போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு 6 கட்டம் வேணும். 6 கட்டம்னா நம்ம எந்த அளவு இந்த கட்டம் போட்டிருக்கோமோ அதே அளவு தான் இந்த பக்கத்து போடணும். ஏன்னா நம்மளுக்கு படத்தில் அப்படி தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் அதே மெத்தடெல்லாம் போடணும். என்ன அளவு போட்டிருக்கோமோ அதே அளவு. அளவு மாறிச்சுன்னா உங்களுக்கு படம் வந்து டோட்டலாக மாறிடும். இப்போ இதில் 8 பகுதி வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து 6 தான் வேணும். அதனால் இந்த லாஸ்ட்டும் ஒன்றை விட்டுட்டு சென்டரில் வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு 6 கட்டம் நூல் அடித்து போட்டுக்கிறோம். நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் கட்டம், அதில் கிராஸாக போட்டோம் தெரியுமா, அந்த மாதிரி கிராஸ் கட்டம் போட்டுக்கோங்க. 2 பக்கட்டும் ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி கிராஸ் கட்டம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கட்டத்தை கண்டுபிடிச்சி வரைய கஷ்டம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 1 2 3 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிக்சரில் நான் சொன்னது மாதிரி லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து காட்டும். இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த லாஸ்ட்டில் உள்ள 2 கட்டமுமே தேவையில்லை. ஏன்னா சென்டரில் 1 2 3 4 5 6 கட்டம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த படத்தில் உள்ளது மாதிரி 3வது கட்டத்தில் மேலே 3வது கட்டம் கீழே 3வது கட்டம் அந்த இடத்துல இந்த நெத்தி ஃபோர்ஹெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் இண்டிகேட் பண்ணிக்கிட்டீங்க 1 2 3 போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டத்தை எண்ணி போடணும். படம் வரையும் போது கரெக்டாக அந்த படம் வந்து எந்த இடத்துல இருக்குது, அந்த லைன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு படத்துக்கு ஒரு கோடு வரும்போது அந்த ஒரு கட்டத்துக்கு இடையில எந்த இடத்துல அந்த லைன் போகுது அப்படிங்கிற கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நான் போட்டிருக்கிற லைன் வந்து 3/4 மேல் பக்கம் வருது. அந்த கட்டத்தினுடைய அளவு இந்த சைடு எவ்வளோ வருது, அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாட்டில் சென்டராகவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப லாங்லேயும் போட்டுறக்கூடாது. கரெக்டாக அந்த படத்தில் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரைகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம புள்ளியெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல படங்கள், அது மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது புதுசாக பழகுறவங்களுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும், அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி புள்ளியாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லைனாக டாட்டாக அந்த இடத்துல போட்டுட்டு கடைசியில் வந்து அந்த லைனை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக கட்டம் போட்டு வரைகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட்டம் போட்டு ஏன் வரைகிறேன் அப்படின்னா படம் வந்து அளவு மாறாமல் வரும்.
அதே மாதிரி நம்ம என்ன சைஸில் வரையலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற படம் சின்ன படம், ஆனால் அந்த போர்டு அளவுக்கு கரெக்டாக வரைகிறோம் அப்படின்னா கட்டம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கண் அந்த கட்டத்தில் கண் இருக்குது. அந்த அந்த ஜாயிண்ட் ஆகிற லைனுக்கு மேலே கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. கரெக்டாக அதே மாதிரி அந்த கேப்பு விடாமல் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ தான் வந்து பிக்சர் மாறாது, கரெக்டாக அளவு மாறிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் சொன்னது மாதிரி சின்ன சின்ன டாட் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வரைகிறது ஈஸியாக இருக்கும். புதுசாக வரைகிறவங்க ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக வரைஞ்சி போலங்க. படம் கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னா கலர் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே கொஞ்சம் லைன் மேலே போய் பாருங்க. கோட்டுக்கு லைட்டாக மேலே போகும், கோட்டுக்கு மேலே. அதே மாதிரியே இப்போ நான் வரைகிறதுமே கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பாருங்கள். நான் வரைகிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், புரிஞ்சிடும், கண்டிப்பாக புரிஞ்சிடும். கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக எவ்வளோ கேப்பு மேலே இருக்குது கீழே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த இடத்துல எந்த லைன் வருதோ அதே மாதிரியே வரையணும். புதுசாக வரைகிறவங்க எரேசர் வச்சுட்டு வரைங்க. இப்போ நோஸ் வந்து அந்த கோட்டுக்கு கீழே வருது பாருங்கள். அந்த இடத்துல சென்டரில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, ஏன்னா நோஸ்னுடைய சென்ட்ரு பகுதி. அப்புறம் 2 கார்னரையும் கரெக்டாக இண்டிகேட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கார்னருக்குள்ள கேப்பு பார்த்தீங்கன்னா அந்த நோஸில் வர்ற மாதிரியே வரணும். இப்போ சென்ட்ரு பகுதி அதே மாதிரி வச்சுக்கோங்க. நோஸ் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருது, எந்த கோட்டுக்கு நேரம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ லிப்ஸு நான் வரையும்போது வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து வரீங்க. 2 கேப்பும் பார்த்துக்கோங்க. 2 கோட்டுக்கு இடையில வந்துடுது பாருங்கள். அந்த 2 கோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு கீழே லைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் அது மாதிரி நோஸுக்கு கீழே கொஞ்சம் டார்க்கு, அப்புறம் லிப்ஸ்க்கு கீழேயும் டார்க்கு, அதையும் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொட்டு 2 புருவத்துக்கு இடையில் அந்த கோட்டுக்கு மேலே லைட்டாக ஒரு கால்வாசி கேப்பில் ஒரு சின்ன பொட்டு. பிறகு அந்த லைனுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு மேலேருந்து கரெக்டாக எந்த இடத்துல அந்த பொட்டு வருது, எந்த லைனில் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த லைனுக்கு வெளியில் வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காது எப்போவுமே மூக்குக்கு நேராக தான் இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலும் காது மேக்ஸிமம் மூக்குக்கு நேராக தான் இருக்கும். இப்போ அந்த லைனில் கொஞ்சம் கீழே வருது பாருங்கள் காது. நீங்கள் ஒரு கட்டம் மாற்றி தப்பாக வரைஞ்சாலும் படம் டோட்டலாக மாறிடும். அதனால் கரெக்டாக கட்டம் போட்டு வரைங்க, கட்டத்தை பார்த்து வரையணும். புதுசாக வரைகிறவங்க அதில் இண்டிகேட் பண்ணிக்கோங்க, இது எத்தனாவது கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அல்லது ABCD அப்படி இண்டிகேட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே ஒன்று போட்டுக்கோங்க, சைடில் ஒன்று போட்டுக்கோங்க.
இதில் கஷ்டங்கிறது ஒன்றுமே இல்லை. கரெக்டாக நம்ம அந்த கட்டத்தில் பார்த்து வரைஞ்சாலே போதும். அவுட்லைன் மட்டும் கரெக்டாக பார்த்து வரையணும். அந்த காது எதுக்கு நேரம் வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சாலே போதும். கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறிட்டால் கூட அடுத்த பகுதி வந்து தப்பாக மாறிடும். இந்த தோடு சென்ட்ரல் லைனுக்கு கீழே வருது பாருங்கள். அதே மாதிரி நான் கட்டத்தை லைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ தலைமுடி அது எப்படின்னா கொஞ்சம் மேலே வர்றதுனால நான் அந்த கேப் விட்டேன். இது பாதியிலேயே இந்த படம் கட் ஆகுறதுனால மேலே ஒரு கட்டம் விட்டேன். அதில் ருத்ராட்சம் வருது, அந்த கோட்டுக்கு கீழே வருது பாருங்கள். படத்தை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கனாலே போதும். அது கரெக்டாக அந்த கிரிட்டுக்கு நேரம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த லூமிங் மெத்தடு அதெல்லாம் வந்து புதுசாக வரைகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த கட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி கட்டம் போட்டு வரைஞ்சிங்கனாலே ஈஸியாக கொஞ்சம் வரையலாம். இதில் ஃபஸ்ட்டு போட்ட கட்டம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கிராஸ் கட்டம் போட்டிருக்கோம்ல அதே மாதிரி வரையணும். கழுத்துலேருந்து பாம்பு இந்த இடத்துல வருது பாருங்கள். கரெக்டாக லைன் மட்டும் மாறிடாமல் பார்த்து வரீங்க. இதில் வேறு இதில் சொல்லித்தரதுக்கு எதுவுமே இல்லை. கரெக்டாக அந்த லைன் மட்டும் மாறிடாமல் கரெக்டாக கட்டத்தை பார்த்து வரீங்க, உங்களுக்கு ஈஸியாக படம் வந்துடும். இந்த படம் கலர் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. கீழே ருத்ராட்சம். இது சிம்பிளான சிவன் பிக்சர்ஸ் தான், நிறைய இல்லாத கட்டம் போட்டு வரையிறதுனால சிம்பிளான படம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், அந்த டஸ்ட் எல்லாம் துடைச்சிடலாம். நான் நூல் பவுட்ரு யூஸ் பண்ணதுனால அதெல்லாம் துடைச்சிடலாம்.
இது கலர் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.